மற்றபடி சில தகவல்கள் இதில் வந்து கல்வி வயது பற்றியும் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ கல்வி வயது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஹைலைட் வயது விஷயத்தில் என்னென்னா கிட்டத்தட்ட 80% மேற்பட்டவர் 60 வயதுக்கு குறைந்தவர்கள் நிற்கிறாங்க இந்த தேர்தலில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமாக வயதை பொறுத்த வரைக்கும் 34% வேட்பாளர்கள் 25%லேருந்து 25 வயதிலிருந்து 40 வயது உள்ளவர்களாகவும், 52% வேட்பாளர்கள் 41 வயதிலிருந்து 60 வயது உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ 34% வேட்பாளர்கள் யங்ஸ்டர்ஸ் 25லேருந்து 40க்குள்ளே இருக்கிறவங்க இதில் நிற்கிறாங்க இந்த தேர்தலில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கல்வி அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப பட்டதாரிகள் 97 பேர், தொழில்நுட்ப பட்டதாரி 177 பேர், முதுநிலை பட்டதாரி 164 பேர், முனைவர் பட்டம் பெற்றவர்கள் 20 பேர், ஸோ டிப்ளமா 52 பேர் அப்படிங்கிற அளவில் இருக்கிறாங்க. ஸோ இதோடைய பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 40%க்கு 60% பேர் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பட்டதாரிகளாக இருப்பதையும் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். இதில் தமிழில் வரல, ஆங்கிலத்தில் அது இருக்கும், நம்ம அதை சொல்லிடுவோம். 42% பேர் அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 5வதுலேருந்து 12வது படித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. 48% பேர் அவங்க கிராஜுவேட் அண்ட் அபவ் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம் 48% பேர் கிராஜுவேட் அண்ட் அபவ் அப்படிங்கிறத தெரிவித்திருக்குது. 12 கேண்டிடேட் வந்து லிட்ரேட்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க, 23 கேண்டிடேட் இல்லிட்ரேட்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன படிச்சிருக்கிறாங்கிறத அவங்க தெளிவாக குறிப்பிடல ஒரு 10% வேட்பாளர்கள். ஸோ இந்த டீட்டெயிலில் இதோடைய என்டையர் ரிப்போர்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறோம். இதில் வந்து எந்தெந்த வேட்பாளர்கள் மேலே சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும் இந்த என்டையர் ரிப்போர்ட். ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தர் பற்றியும் உதாரணத்திற்கு அதிக வழக்குகள்னால் முருகானந்தம் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு, தஞ்சாவூர் 33 வழக்குகள் அவர் மேலே இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மேலேயும் நிறைய வழக்குகள் இருக்குது. அதில் தீவிர குற்ற வழக்குகள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் வித் டிக்ளேர்டு கிரிமினல் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேண்டிடேட் பற்றியும் அவர் என்ன குற்றப்பிரிவில் அவர் மீது வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். உதாரணத்துக்கு பாலசுப்ரமணியம் டி கன்னியாகுமரியில் அவர் மீது 14 வழக்குகள் இருக்குது. அப்போ அந்த 14 வழக்குகளில் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் 7 சார்ஜ் வந்து இந்த மாதிரி ஒரு 2 பிரிவினருக்கு இடையே ஒரு எனிமிட்டி, ஒரு பகைமையை வளர்க்கக்கூடிய இந்த வெறுப்பு சம்பந்தமான விஷயங்களை வளர்க்கக்கூடிய சார்ஜஸ் வந்து அவர் மேலே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு வேட்பாளர்களும், நீங்கள் அடுத்த வேட்பாளர் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகானந்தம் பாஜக வேட்பாளர் தஞ்சாவூரில் நிற்கிறாரு. அவர் பாலசுப்ரமணியம் வந்து இண்டிபெண்ட்டாக அவர் நிற்கிறார் கன்னியாகுமரியில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகானந்தம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே 5 சார்ஜஸ் இதே மாதிரி ப்ரமோட்டிங் எனிமிட்டி, 2 பிரிவினருக்கு இடையே பகைமை வளர்க்கக்கூடியது. 2 சார்ஜஸ் வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர், கொலை முயற்சி வழக்குகள் அவர் மேலே இருக்கிறது வந்திருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டாக நீங்கள் பார்க்கலாம். அந்த 33 வழக்குகளும் என்ன அப்படிங்கிறதும் அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கோம். அடுத்தது அதிசயம் அப்படிங்கிற திருநெல்வேலி வேட்பாளர் 10 வழக்குகள் இருக்குது. அதில் 4 வழக்குகள் வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர். ஸோ எவ்வளோ சீரியஸ் கிரிமினல், இன்ஃபேக்ட் வந்து அவர் மேலே மர்டர் வழக்கும் இருக்குது, 302 இருக்குது, மர்டர் வழக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். அடுத்ததாக பாமகவில் இருக்கக்கூடிய எம்கே ஸ்டாலின் மயிலாடுதுறை தொகுதியில் நிற்கிறார். அவர் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மர்டர் வழக்கு, அட்டெம்ப்ட் டு மர்டர் இருக்குது. ஒட்டுமொத்தமாக அவர் மீது 12 வழக்குகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருவரும் யார் யார் மேலே, அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் கார்த்தி சிதம்பரம் அவர் மேலே வந்து
2 சார்ஜஸ் சீட்டிங் அண்ட் டிஸ்ஆனஸ்ட்லி இன்டியூசிங் டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ சீட்டிங், ஃபோர்ஜரி சம்பந்தமான வழக்குகள், டாக்குமெண்ட் ஃபால்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான வழக்குகள், இது போன்ற வழக்குகள் அவர் மீது இருப்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் என்னென்ன வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறோம். கதிரானந்த் வேலூர் அவர் மேலே எவிடன்ஸை வந்து டிஸப்பியர் பண்ணுவதற்கு பிரைபரி சார்ஜ், அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இந்த மாதிரி வழக்குகள் என்னெல்லாம் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றாக குறிப்பிட்டிருக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட் மேலேயும் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஒவ்வொரு வாக்காளர்களுமே நோட் பண்ணணும், பார்க்கணும், அது என்ன விதமான சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அந்த வாக்காளர்களுக்கான நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து விழிப்புணர்வு பெற்று இது போன்ற தகவல்களை அவங்க வேட்பாளர்கள் பற்றி, ஒவ்வொரு வேட்பாளர் பற்றியும் அவங்க தெரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அதை வந்து இப்போ அனாலிசிஸ் ஓவராலாகவும் இந்த அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு செய்து வருகிறது. சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேர்தல் பத்திர அந்த ஊழல் சம்பந்தமான வழக்கு போட்டதும் இந்த அமைப்பு தான், ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு தான். அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் 3 பேர் போட்டிருந்தாங்க, அதில் இவங்களும் ஒரு பார்ட்டியாக போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக தேர்தல் ரீதியான சீர்திருத்தங்களில் வேலை செய்து வருகிறார்கள். ஸோ அது அவர்களுடைய நம்ம ஒரு நெட்வொர்க்காக இங்கே டிஎன் எலெக்ஷன் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம தொடர்ந்து இது போன்ற தேர்தல் நேரங்களில் இதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறோம். ஸோ எல்லாரும் இந்த மெசேஜை வந்து வாக்காளர்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.